சிசா நேயர்களுக்கு வணக்கம். கோபி சுதாகர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க காம்பினேஷன் வந்து என்னைக்குமே எல்லாருமே ரசிக்கும் விதமா இருந்திருக்கு. இப்போ அதை தொடர்ந்து வந்துட்டு ஒரு படம் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து பாடல் வேற ரிலீஸ் ஆயிருக்கு. அதையும் சேர்த்து அவங்களோட பரிதாபங்கள் சேனல்ல வந்துட்டு நிறைய வீடியோஸும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே சேர்ந்து பேசலாம். நம்ம கூட சினிமா விமர்சகர் சிவபாலன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். அந்த வீடியோ பார்த்தீங்களா? சாங் பார்த்தீங்களா? ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களும் பாடியிருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்துட்டு இப்போ வளர்ந்து வரவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துட்ருக்காரு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேரும் பேசியிருந்தாங்க. ஸோ அந்த பாடல் பற்றி சொல்லுங்கள். சிவகார்த்திகேயன் வளர்ந்து வரவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அவரே அப்படி தானே வளர்ந்து வந்தார். அவரை நிறைய பேர் தூக்கி விட்டாங்க. இன்றைக்கி அவர் நிறைய பேர் தூக்கி விட்டுட்ருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்டு இந்த பாடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி அவங்க பண்ணுற அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு, ஃபன்னி திங்ஸ். சமூகத்தில் எங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்த ஒரு நகைச்சுவையாக அதை கன்வே பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை அவங்க ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போகிறாங்க. மேபி அதை இயற்கையாகவே அமைஞ்சிருச்சா என்னங்கிறது தெரியலை. அது ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வெறும் அந்த டோன்ட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர்னு அந்த ஒரு சாங்கை மட்டுமே வச்சு நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. ஸோ படம் வரட்டும். பட் இவங்க ஒரு திறமையான ஆட்கள் தான். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பார்ப்போம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து ரொம்ப அப்படி எலாபரேட்லாம் பண்ணாமல் அப்படி அடைக்க வச்சுட்டு நைஸ். இன்னொன்று, இந்த மாதிரியான சின்ன ஆட்கள் ஒரு யூடியூப் அப்படின்னு ஆரம்பித்து அவங்க பிக் ஸ்க்ரீனில் வராங்கன்றது வந்துட்டு ஆப்வியஸாக ஒரு பெரிய கனவு. செகண்ட் ஸ்டெப்பாகவுமே எல்லாருமே அதை தான் பார்ப்பாங்க. இப்போ இவங்களோட சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோஸ்லாம் வந்துட்டு அவங்க போட்டிருந்தாங்க. இப்போ நடக்கக்கூடிய ஆணவ கொலை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கவின் ஆகட்டும், மிருதன்யாவாகட்டும், பேக் டு பேக் வந்துட்டு ஹார்ட் பிரேக்கிங் விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் வருது. ஸோ இது மாதிரி ஃபன்னியாக கன்வே பண்ணுறவங்க இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணியிருக்கிறாங்க. பேரலாக அவங்களுக்கு ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் ஏதாவது ஒரு கிளாஷ் வரும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அவங்க சொல்கிற விஷயத்தில் என்ன தவறு இருக்குது? தவறு ஒன்றும் கிடையாது. இப்போது நீங்கள் தவறு இருக்கா இல்லையான்ற அனாலிசிஸ் கூட அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜாதிய கட்டமைப்பு இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஸ்கூலில் ஒரு ஜாதி பேர் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. அதுவும் ஒரு கேட்டகரிக்குள்ளே போட்டு வச்சுருப்பீங்க. அவ்வளோதான். நான் இருந்தாலும் அந்த ஒரு ஜாதிக்குள்ளே அது ஒரு கேட்டகரிக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். இந்த ஜாதி கட்டமைப்புங்கிறது நீங்கள் படிக்கிற காலத்திலேயே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயத்த நீ என்ன ஜாதி அப்படிங்கிறத பள்ளிக்கூடத்தில் வந்து கயிறு கட்டி பேசிக்கிட்டு இருக்க கூட்டங்களும் இருக்குது. ஒரு சாமி கும்புறத இடத்த பற்றி பேசுகிற ஒரு கூட்டங்களும் இருக்குது. ஒரு ஊர் சுற்றி இருக்கிற ஒரு கூட்டத்தை பற்றியும் பேசிக்கிறவங்க இருக்காங்க. இப்படி எல்லா இடத்துலையும் சாதிய கட்டமைப்பு வச்சு தான் இந்த சின்ன சின்ன சர்க்கிள் பெரிய சர்க்கிள்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்போது பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, இவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்னொருத்தவங்கள பாதிக்கும். இது இவங்களோட நின்றுருந்தால் பிரச்சனை கிடையாது. அடுத்த தலைமுறை வேற ஒரு மாற்றத்துக்குள்ளே வந்துடும். அடுத்த தலைமுறையும் மாறப்படாமல் ஒரு விஷயத்தை அவங்க திணிக்கிறாங்க. அது அவங்க ரொம்ப ஹார்டாக பண்ண ஒரு விஷயத்தை ரொம்ப சாஃப்டாக பண்ணுறாங்க. மூதன திருட்டுன்னு வச்சுக்கோம். ஆக மொத்தம் இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது சம்மந்தமான விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்குது. இது இன்றைக்கி நேற்று நடக்கல, காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நடக்கும். ஸோ இப்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு அவேர்னஸாக கொடுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் எத்தனை படம் வந்து ப்ரீச் பண்ணாலும், எத்தனை இந்த சாதிய ஒடுக்குமுறை அதுக்குன்னு பேசுகிற இயக்குநர்கள் வந்து பேசினாலும், சாதிய ஒடுக்குமுறை இல்லை, இது ஆணவ கொலை இல்லை, இதுக்கு வேறு காரணங்களும் இருக்குன்னு பேசுகிற இயக்குநர்கள் வந்தாலும் எல்லாரும் அதை பார்த்துட்டு ஒன்று வெறுப்படைவோம் இல்லை கோவப்படுவோம். ஆனால் கோபி சுதாகர் இவங்க மட்டும் பண்ண ஒரு விஷயந்தான் எல்லாரையும் பார்க்க வச்சிருக்கு. இது என்னன்னு யோசிக்க வச்சிருக்கு. அப்படி யோசிக்க வச்சா இவங்களுக்குள்ள மேலே இருக்கிற அந்த மூத்த குடிமக்கள் இதை வச்சு பொழப்பு நடத்தி இருக்க பல மக்களுக்கு இது வந்து ஒரு வைத்தறிச்சலை கொடுத்துருக்கு. அந்த ஒரு வைத்தறிச்சலில் இவங்க வந்து இது பண்ணணும் அது பண்ணணும்னு பேசுகிறாங்க. இதனால வந்து இவங்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு பாதிப்புகள் வரும், மறைமுகமாக வரும், சில நேரங்களில் நேரடியாக வரும். ஆனால் இவங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற இப்போ இருக்கிற இந்த கூட்டங்கள் இருக்கு இல்லையா, நண்பர்கள் கூட்டம், இந்த நண்பர்கள் கூட்டம் உறுதுணையாக இருந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இவங்க பண்ணியிருக்க விஷயம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் விளையாட்டுக்கு ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த ஒரு விளையாட்டுலேயும் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்து ஹேண்டில் பண்ணி பேசுகிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இவங்க பேசியிருக்காங்க. இவங்க இவ்வளோ தைரியமாக இப்போ தான் பேசியிருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி இவங்க இப்படிலாம் பேசணும். லட்டு பஞ்சாயத்து வந்த அப்படிலாம் வந்து பேசுகிற புது சட்டமாறனே என்ன சொன்னார்னா, ஏன்டா இப்படி தமிழ்நாட்டை போய் அடகு பண்ணி வச்சுட்டு வரீங்க, இந்த மேலே படத்தை இன்னும் ஒரு 2 விஷயத்துக்குலாம் பேசினாங்க. எப்போவுமே வந்து சில பிரச்சனைகள் சில வீடியோஸ் வரும்போது மற்றவங்களும் ஏதோ பேசும்போது உடனே டெலீட் பண்ணாங்க, வேறு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் தைரியமாக இறங்கியிருக்காங்க. டெலிட் பண்ண சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் அஸ்பெக்ட் ரூல் என்ன பண்ணுமோ அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பண்ணியிருக்க விஷயம் கரெக்ட்.
இதனால் உங்கள் படத்துக்கு பிரச்சனை வருமானா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஹிருதன்யா கேஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து அவங்க அப்பாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதை நம்ம கவனிச்சிருக்கோம். இது மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு என் பொண்ணு போய் செத்ததே வந்துட்டு மேல் இன்னொரு கல்யாணம் அப்படின்னு போகாமல் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும், கவின் விஷயத்தில் வந்துட்டு அந்த பொண்ணே இல்லை நாங்கள் லவ் பண்ணல, எங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசாதீங்க, எங்கள் அப்பா அம்மா அதில் ஃபேமிலியில் இன்வால்வ் ஆகலைன்னு சொல்லி அந்தந்த க்ளோஸ்டு ஒன்ஸே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது இங்கே சோஷியலிஸ்ட் மெசேஜ் பேசுகிறோன்னு சொல்லி நம்ம ஒரு ஹேஷ்டேகை கிரியேட் பண்ணுறது என்ன மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களே வந்துட்டு இதை ஒரு பேடான ஒப்பீனியன் இல்லையா அது? இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு ஒரு ஒரு செய்தி வந்துருச்சு. இப்போ நான் அந்த செய்தியை பார்க்குறேன். இப்போ நான் அந்த செய்தியை பார்த்துட்டு நான் அதை பற்றின ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். இது முதல்ல நடந்த ஒரு விஷயம். இப்போது அடுத்த நாள் வருது, அந்த செய்தி மாறுது. இந்த மாறும்போது நான் அதை சார்ந்து ஒரு விஷயம் கொடுக்குறேன். இப்படியே அப்டேட் கொடுக்கும்போது கதையில் ஒரு டெஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அவங்க குடும்பம் சார்ந்த வரவங்க பேசுகிறாங்க. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த குடும்பம் சார்ந்தவர்கள் முதல் நாள் ஒரு செய்தி வந்தது, அன்னைக்கு பதட்டத்தில் இருப்பாங்க, பேச முடியாது. இரண்டாவது நாள் அந்த செய்தி அடுத்த வடிவம் ஒன்று இன்டர்பிரேஷனில் ஒன்று வருது, அப்பா மீதியாக இருக்காங்க. இது மாதிரி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஏன் இவங்க வந்து பேசணும்? இவங்க அன்னைக்கே பேசியிருந்தா இந்த நியூஸ் இவ்வளோ நோஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்குது, சிங்கிள் நியூஸாக இருக்குமே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நாங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து வேலை கிடையாது. என்ன நியூஸ் வருதோ நியூஸை வச்சு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பேச போகிறாங்க எல்லாருமே. இல்லை சென்சிட்டிவாக போகிறோம், இல்லை வியூஸ்க்காக பேச போகிறாங்க, என்னமோ ஒன்று இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. பட் யார் பாதிக்கப்பட்டவங்களோ பாதிக்கப்பட்டவங்களே நேரடியாக வந்து இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நியூஸ் அந்த இடத்துல செத்து போச்சு. கரெக்ட். அது பேசாமல் எதுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வியூஸ்க்காக இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்துகிட்டு வர சில சென்சிட்டிவ் கான்டென்ட்ஸ் அவங்கள ரொம்ப நோண்டி எடுக்கிறது, கமெண்ட் செக்ஷனில் அவங்கள பற்றி பேசுறது, என்ன பண்ணுறது? நீங்கள் வியூஸுக்காகவும் நீங்கள் இதுக்காகவும் வந்து ரீல்ஸ் போடலாம், நீங்கள் வந்து ரீல்ஸை பார்க்கலாம், நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து சில விஷயங்களை இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அதை வந்து அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து உங்களை தேடி வரத்தான் செய்யும். அதோட அகேன்ஸ்டான ஒரு இல்லை, சில பேர் வந்துட்டு அதை நிஜமாலுமே அந்த கண்டென்ட்டை அழகாக அனலைஸ் பண்ணி கரெக்டான வீடியோஸ் போடுறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அதை வந்து ஒரு 10 சேனல் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு குடும்பம் உடஞ்சு கிடக்கும்போது அதை வியூஸ்க்காகவோ கண்டென்ட்டுக்காகவோ அந்த அந்த நியூஸில் இன்னும் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணி பண்ணுறது அது நல்லா இல்லை இல்லையா? அது நல்லா இல்லைன்றது இப்போ நீங்களும் நானும் சொன்ன மட்டும் அவங்க மாறிட போகிறாங்களா என்ன? யாரும் இங்கே மாற போகிறது கிடையாது. ரெண்டாவது வந்து போலீஸ் இருந்தாலும் ஏன் திருட்டு நடக்குது? போலீஸ் இருந்தால் ஏன் திருட்டு நடக்குது? புரியுதுங்களா? நைட்டுக்கு போலீஸ் வந்து வருது, எல்லாமே நடக்கிறாங்க, ஆனாலும் ஏன் திருட்டு நடக்குது? இந்தியாவில் ட்ரக்கு பேண்டு. ஆமாம். அப்படி எப்படி இந்தியாவில் எல்லாருக்கிட்டையும் ட்ரக்கு மேக்ஸிமம் வருது, ட்ரக் அடிச்சு இது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. எப்படி பேன் பண்ணதை வந்து இந்த அரசாங்கமும் மற்ற விஷயங்களும் எப்படி விட்டாங்க? எதை மூலமாக எடுத்துகிட்டு போனாங்க? யார் எடுத்துகிட்டு வந்தா? அங்கங்கே இருக்கிற அந்த மீடியேட்டர்ஸ் தான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி வரும்? ஒரு பெரிய சோர்ஸ் ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா? சரி, நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே புகைப்பிடிப்பது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறாங்க. புகைப்பிடிப்பது சட்டப்படி குற்றம்னு தெரிஞ்சும் அப்படியே அதை அலோவ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இப்போ மீடியாவுக்குன்னு மீடியா எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மீடியா எத்திக்ஸில் இதுதான் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது எல்லா இடத்துக்கும் போலீஸ் 10 போஸ்ட் கொடுக்க முடியாது. யாரோ ஒருத்தவங்க நடந்த ஒரு நியூஸை எடுத்து போடணும் அப்படிங்கிறது தான் எல்லா மக்களுக்கும் என்ன நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிறணுங்கிறது தான் நோக்கம். இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், அது பிரச்சனை கிடையாது. தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவன் எப்படி வந்து அடுத்தவனை பார்க்க வைக்கிறதுங்கிறது தான் எங்கள் போட்டி. அப்போது அவனுடைய வேலை என்ன தெரியுங்களா? அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸு, குறுக்கு வழி, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரக் பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரியான பிஸ்னஸ் டீலிங்ஸ் மாதிரி தான் இதுவும். இதை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வியூஸ் வேணும், அவனுக்கு இருக்கிற அழுத்தத்தில் அவன் கொடுக்கான். நான் அவனை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் தான். அவனுடைய அழுத்தமும் அவனுடைய இதுவும் அப்படி கொண்டு போய் அவன் ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்கும். எதிராளியில் இருக்கிற மனிதனா அவனுடைய உணர்வு என்ன, உணர்ச்சிகள் என்னென்னு பார்க்குறவங்களும் இங்கே யாரும் கிடையாது. ஸோ இந்த தவறு நடக்கும் அப்படின்னா அதற்கு அழுத்தமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இந்த மாதிரியான விஷயங்களை நாம் என்கரேஜ் பண்ணணும். நாம் ஏன் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து கீழே கமெண்ட்ஸில் போட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு பேசணும்? நீங்கள் அந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போக வேண்டியது தானே. ஒரு வீடியோ அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இனிமேல் அந்த சேனலில் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவன் கண்டென்ட்டை மாற்றி போட போகிறான். இது மாதிரி யாரும் பண்ணுமா மாட்டோம். ஏன்னா நம்மளே ரெண்டாம் சுவாரஸ்யம் தேவைப்படுது. ஸோ இது சரி தப்புங்கிறதையும் தாண்டி இன்றைக்கி வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து கொண்டாட்ட மனநிலையில் மாறிட்டாங்க. இது சரி தப்பு எத்திக்கல் வேலையில் இங்கே தெரியாது. அதனால் இது இவங்க பண்ணுறது இதாகிடுச்சு, அவங்க மனசாட்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கழட்டி ஓரமாக வச்சு ரொம்ப வருஷம் ஆகி போச்சுங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்டர்வியூவில் நம்ம பேசுகிறதுனால எதுவுமே மாற போகிறது கிடையாதுன்ற மாதிரி தான். ஸோ எஸ், அண்ட்
அப் நெக்ஸ்ட் அந்த சாங் அவங்களோட படம் எப்படி வருது, அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.